ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு சனிக்கிழமை சமையல் என்னன்னு பார்க்கலாமா? கோவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், பீட்ரூட் பொரியல், ரசம், அப்புறமா அப்பளம் அண்ட் சாதம். இப்போ பார்க்கலாம். பீட்ரூட்டை நல்லா அலம்பிண்டாச்சு, கோவக்காயும் அலம்பிண்டாச்சு. கோவக்காயை நறுக்கி கீழே வச்சாச்சு, பீட்ரூட்டை மேலே அழகாக உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டேன். ப்ரெஷர் குக்கரில் போட்டாச்சு. இப்போ தக்காளி பழத்தையும் அடுப்பில் போட்டுருக்கேன் ரசத்துக்கு. இப்போ அடுத்தது வெந்தாச்சு. வெந்த இதை தோல் சீவி உருளைக்கிழங்கு தோல் எடுக்கிற மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இந்த துருவல்ல நான் பெரிய துருவல் ஓட்டை இருக்கிற இதில் துருவி வச்சுண்டாச்சு. இப்போ அடுப்பை போட்டுண்டாச்சு, எண்ணெய் ஊற்றிண்டாச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா அலம்பி சிறு 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 பீசஸாக நறுக்கினதை போட்டு வதக்கிக்கிறேன், ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது சைமல்டேனியஸாக இன்னொரு கடாய் போட்டு இதே தாளிப்பை போட்டு ஏற்கனவே வேக வச்சு துருவி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு, அதையும் போட்டு நல்லா சொட்டை பண்ணிக்கிறேன். இப்போது அந்த தண்ணி வேக வச்ச கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் வேஸ்ட் ஆக்காமல் இதை பாருங்கள் அதுலேயே ஊற்றிட்டேன். எந்த சத்தும் வீணாகாது. இப்போது தேங்காயை அதுக்கு போடணும் இல்லையா, தேங்காயை நல்லா ரெடி பண்ணிட்டேன். இப்போது ரொம்ப தித்திப்பாக இருக்கும் பீட்ரூட், அதனால நான் கொஞ்சம் என் வீட்டில் பண்ணின சாம்பார் பொடியை போட்டுக்கிறேன். நீங்கள் போட்டுக்கலாம், போடாமல் இருக்கலாம். இப்போ நான் அந்த இது பண்ணியிருக்கேன், தேங்காயை துருவி வச்சதோட இது வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அந்த டேஸ்ட்டு. ஏதோ நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை போட்டு கலந்து அருமையான பீட்ரூட் பொரியல் ரெடி. வானிலையில் ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, அது வெந்துடுத்து, அதோட காரப்பொடி உப்பு போட்டிருந்தாச்சு. இப்போ வேக வச்ச அந்த கோவக்காயை அப்படியே எடுத்து தண்ணி விடாதுன்னா, நான் தண்ணி தெளித்து தான் வச்சுருந்தேன் பாருங்கள். அதை போட்டு நல்லா இதுக்குண்டான உப்பையும் காரப்பொடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். போட்டு நல்லா வெந்தாச்சு, காய் ரெடி ஆகிடுது. இப்போ தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சிட்டு ரசத்துக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் பருப்பு இல்லாத ரசம், பருப்பு வேக வச்சு பண்ணாமல் பொடியிலேயே பருப்பு புளியெலாம் போட்டு நான் ரெடி பண்ணின வீடியோ போட்டிருக்கேன். அந்த பொடியை மட்டும்தான் இதில் போட்டுக்கிறேன். தக்காளி பழத்தை ஆட் பண்ணிட்டு இருக்கேன், உப்பு மஞ்சப்பொடி. இப்போ அதெல்லாம் கொதி வந்த பின்ன அருமையான ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. ஸோ அருமையான ரசம் ரெடி பாருங்க. சாதம், 2 பொரியல்கள், பீட்ரூட் பொரியல், இன்னொன்று கோவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், தேங்காய் பொடி வீட்டில் இருந்தது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்பளம் எப்படி இருக்குன்றத செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்